கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தை ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 21 ஆகிய வசனங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும்னு சொல்லி ஆசை இருக்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சொல்லி ஆசை இருக்கு, தேவனை முகமுகமா பார்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்கு, இன்னும் அவரோட கிட்டி நெருங்கணும்னு சொல்லி ஆசை இருக்கு. அதிகால வேளையிலே குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. பல சூழ்நிலையில ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. 17 இருந்து 21 வரைய நம்ம வாசித்த வேத பகுதியிலே அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும், 20வது வசனம் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். ஒரு குடும்பத்துடைய களஞ்சியங்களை நிரப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீதியின் வழியில நடத்துவார், நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படிங்கிற. ஒரு வீட்டுல களஞ்சியம் நிரம்பணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ விரும்புறீங்களோ உங்க எல்லாருக்கும் ஒரே செய்திதான். நீதியின் வழியில யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அந்த வீட்டுள்ள களஞ்சியம் நிரம்பும். நியாய பாதைகளுக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். அந்த வழியில நடந்தால் அந்த வீட்டுல உள்ள களஞ்சியம் நிரம்பும். ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, அது எனக்கு கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. ஒரு வேலைக்காக பல லட்சங்கள் லஞ்சம் கொடுத்து, பல லட்சம் லஞ்சம் கொடுத்து கிடைக்கல, ஏமாந்துட்டாங்க. அதனால மிகுந்த துக்கம், குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம நீதியின் வழியில நடக்கணுமா, நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படிங்கிறது. அநியாயமா எப்படியாவது குறுக்கு வழியில போய் தந்திரமா வளர்ந்துடலாம் சொல்லி ஆசைப்படலாம். அநியாயமா குறுக்கு வழியில தந்திரமா வளர்ந்து சொல்லி ஆசைப்படலாம். ஆனால் நிலைத்திருக்காத. சத்தியத்துல நடக்கும்போது தேவன் கூட வருவார். அநியாயமா நடக்கும்போது பிசாசுல கூட வருவான். பொய் பேசும்போது இயேசு அங்க கூட இருப்பாரா? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் அநீதியான வார்த்தை, பொய்யான வார்த்தை, தந்திரமான வார்த்தை, பொய் புகழ்ச்சி வார்த்தை, இச்சக வார்த்தை சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மிகுதியான இனிய சொற்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மதுரமான வார்த்தை, அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக நிறைய வாயாடி நிறைய வார்த்தைகளை பேசுவாங்க. நிறைய வீண் வார்த்தைகளை பேசி தன் பக்கம் இழுப்பாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா நீதியின் வழியில நடக்கணும். அது ஒரு மனுஷன் நடக்க முடியாது, கர்த்தர் நடத்துவார். ஒரு குடும்பத்தில் அதிகாலையில தேவனோட சமூகத்திலே காத்திருந்து தேவனை தேடினால் கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அதிகாலையில யாரெல்லாம் நீங்க தேடுறீங்களோ உங்களை அவர் சிநேகிக்கிறாராம். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. அதாவது நீங்க அதிகாலையில எழுப்பி தேடுறீங்க, உங்களை நான் சிநேகிக்கிறேன் அப்படிங்கிறது.
அது மட்டும்தான் சொல்றாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவங்களை நான் நீதியின் வழியில நடத்துவேன், நியாய பாதைகளுக்குள்ள நான் நடத்துவேன் அப்படிங்கிற. இன்னைக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வசனத்தின் மூலியமாக நம்ம கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போய் பார்த்தா, அதிகாலையில் என்னை தேடினவர்கள் கண்டடைவார்கள், என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து 1 மணி நேரம் அவருடைய பாதத்திலே காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து ஜெபித்து அந்த நாளை நாம் தொடங்கும் போது கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். 2வது சொல்றாரு, என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படிங்கிறார். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் எப்பவுமே ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, நான் காலையில 4 மணில இருந்து 5 மணி வரைய ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு சில தரிசனம் காமிப்பாரு, அந்த தரிசனத்தை காமிச்ச உடனே அப்புறம் அந்த பாயிண்ட்டுக்காக நான் சொல்லி ஜெபிப்பேன். சில நேரத்துல என்ன 3 மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு, நான் 3 மணில இருந்து 6 மணி வரைய உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். குறைஞ்சி ஒரு 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு மணி நேரம் பைபிள் வாசிப்பேன். ஒரு 3 மணி நேரம் காலையில நான் தேவனோட சமூகத்துல அர்ப்பணிச்சிருவேன். இப்படியே என்னோட வாழ்க்கையில பல வருஷம் போயிட்டு அப்படின்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படி சொன்ன ஒரு வயசான ஒரு தாயார் அந்த வீட்டுல போய் பார்க்கும்போது அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே சகல செழிப்போட இருக்கிறாங்க. சகல செழிப்பு, சகல செழிப்பு. அப்ப எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தாயார் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருக்கும். டெய்லி காலையில 3 மணி இல்ல 4 மணி, அந்த 3 மணிக்கு மேக்சிமம் எந்திரிச்சிருவாங்களாம். 3 மணிக்கு எந்திரிச்சு தேவனோட நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருடைய சமூகத்துல நல்ல பாட்டு படிச்சு அவருடைய சமூகத்துல அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அழகா தேவனை தரிசிப்பாங்க, தரிசனமா வெளிப்படுத்துவாரு, அந்த காரியங்களை ஜெபிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையே வித்தியாசமா இருந்துச்சு. பல ஆவிக்குரிய அனுபவங்களை பேசுவாங்க. இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேளையிலே செல்போன்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அதிகாலை வேளையில தேவனோட சமூகத்திலே இருக்கிற இடத்துல, அப்பா காலையில நீ எழுப்பிட்டீங்கப்பா, உங்க பாதப்புள்ள உட்கார்ந்துருக்கம்பா, ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம், 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 உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்திலே காத்திருந்து வீட்டுல ஒரு 1000 ஸ்தோத்திர பலி புக்கு கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அமைதியா தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. கண்களை மூடிட்டு அவருடைய பாதப்பிள்ள உட்கார்ந்துருங்க. உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா. நீங்க அவரோட பேச ஆரம்பிக்கும் போதே அவர் உங்க பக்கத்துல வந்துருவாரு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. நான் சிநேகிக்கிறேன். இன்னைக்கு சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்த வாழ்க்கை, பணம் கொடுத்துருக்காங்க வரல, ஏமாந்த வாழ்க்கை. சில குடும்பத்துல புருஷனே ஏமாத்திட்டாங்கிறாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் நீ ஏமாத்திட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்துல முதியோரத்துல இருக்காங்க, என் வீட்டுல 4 பிள்ளைகள், அந்த 4 பிள்ளைகளுமே நீ கவனிக்கல, நான் முதியோரத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு குடும்பத்துல 5 பிள்ளைகள் உண்டு. கடைசி காலத்துல அவங்களுடைய தாயார் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியல அப்படின்னு முதியோரத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. லாஸ்ட் அந்த முதியோரத்துல இருக்கும்போது செத்து போயிட்டாங்க. ஆனா 5 பிள்ளைகள் இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷனை நம்பி, பிள்ளைகளை நம்பி, புருஷனை நம்பி, ஃப்ரெண்டை நம்பி, அவங்கள நம்பி, இவங்கள நம்பி, ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா இவங்க இப்படிதானா, இவங்க இப்படிதானா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆயிப்போம். ஆனால் யாரெல்லாம் இயேசுவை சிநேகிக்கிறீங்களோ அவர் உடனே சொல்றாரு,
என்னை சிநேகிக்கிறவர்கள் நானும் சிநேகிப்பேன். நீ என் மேல அன்பா இருக்கல, நானும் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படிங்கிற. அப்படி யாரு பேச முடியும்? யோசித்து பார்ப்போமே. என்னை சிநேகிக்கிறவர்கள் நானும் சிநேகிப்பேன். அந்த அளவுக்கு நம்ம கூட பாசமா பேசுறாரு. தேவன் நம்ம கூட பேசுறது எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? சில குடும்பத்துல எல்லாம் யோசிப்பாங்க, பிரதர் காலையில உங்க செய்தி நாங்க கரெக்டா கேட்டிருந்தோம், அன்னைக்கு நீங்க எங்க கூட பேசுறீங்க. சில குடும்பத்துல எல்லாம் பல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். லாஸ்ட் பார்த்தா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா எல்லாரும் காணாம போயிருவாங்க. வெடிகுண்டு வச்ச மாதிரி எல்லாரும் காணாம போயிருவாங்க. லாஸ்ட் பார்த்தா தனியா இருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, என்கிட்ட நல்ல பணம் இருந்துச்சு, அப்ப எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க. இப்ப என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, நான் கடன்ல இருக்கேன், நான் லட்சக்கணக்கா கடன் இருக்கேன். சொந்தக்காரங்களும் பேச மாட்டுக்காங்க, என் ஃப்ரெண்டும் பேச மாட்டுக்கான். நான் இப்ப தனி மரமா வாழ்ந்துட்டு இருக்கேன், கடனை எப்படி அடைக்கலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை, யார் இந்த செய்தியை கேட்டாலும் சரி, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அவருடைய சமூகத்திலே காத்திருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அழகா செல்போன் மூலியமா, யூடியூப் மூலியமா உங்க வீட்டுக்குள்ள அழகா செய்தி வந்துருது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில் தூங்கி இருந்துச்சு சொன்னேன், அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, உங்க பையன் வந்திருக்கம்பா அப்படின்னு இந்த 2 வார்த்தை, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, உங்க செல்ல பிள்ளை வந்திருக்கப்பா, அந்த இடத்துல உடனே இறங்கி வந்துடுவாரு. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். முதல்ல சொல்லிட்டாரு நான் சிநேகிக்கிறேன். 2வது சொல்லிட்டாரு என்னை தேடுறவங்க என்னை பார்ப்பாங்க. அது 2வது பாயிண்ட். 3வது, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஒரு குடும்பத்துக்குள்ள ஐஸ்வர்யம் வேணுமா, கனம் வேணுமா, பொருள் வேணுமா, எதுனாலும் அவர்கிட்ட தான் இருக்கான். நீதியும் என்னிடத்தில் உண்டு என்கிறார். அடுத்தாப்புல ஒரு குழு கொடுக்காரு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. அங்க 2 பாயிண்ட் சொல்றேன், என் பலன், என் வருமானம். பலன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்ம என்னென்ன செய்யறோம் அதுக்கு எல்லாவற்றையும் தக்க பலனை கொண்டு வருவார். கிரியைகளுக்கு தக்கதாய் கொடுக்கப்படும் வெகுமதி என்று எழுதப்பட்டிருக்கு. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கொடுவது, நான் அளிக்கும் பலன் நான் கொண்டு வரேன் அப்படிம்பாரு. அதே போல காலையில தூங்கி எந்திரிச்சு அவருடைய சமூகத்துல யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பலன் வச்சிருக்காரு. அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னா, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சில குடும்பத்திலே தங்க வேணும், இல்லைன்னா நகை சேர்க்கணும், அந்த மைண்ட் செட்டிங் அப்படிதான் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் என் பலன் நல்லது அப்படிங்க. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. யாரெல்லாம் அதிகாலையில தூங்கி எந்திரிச்சு அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்காங்களோ அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். என் வருமானம் நல்லது அப்படிங்கிறார். ஏன்னா அவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அதுல வியாதியோ பலவீனமோ எதுவும் வராது. நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க என் பலன் நல்லது, என் வருமானம் நல்லது. அதெல்லாம் சொல்லி முடிச்சுடுறாரு. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். யாரெல்லாம் அவரை சிநேகிக்கிறார்களோ உண்மையான பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அவர்களை நீதியின் வழியில் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அப்ப நம்ம உண்மையான ஒரு பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதை நம்ம சுதந்திரமாக்கி கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நீதியின் வழியில நடந்துதான் ஆகணும். நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன் அப்படிங்கிறது. யார நடத்துறாரு அப்படின்னா, அதிகால வேளையில அவருடைய சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு செய்தி, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழி.
நம்ம நீதியின் வழியில நடக்கணும். நியாய பாதைகளுக்குள்ளே நடத்துவார். நியாயமான பாதை, அநியாயமான பாதைக்குள்ள பிசாசு தான் கொண்டு போவான். ஏன்னா இப்ப காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே அநியாயமா எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா சில குடும்பத்திலே அவங்க கொடுக்கற சம்பளத்துக்கு உண்மையா வேலை பார்ப்பாங்க, அவங்க வியாபாரத்துல உண்மையா இருப்பாங்க, விவசாயத்துல உண்மையா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, டீச்சர் செய்யற வேலையில உண்மையா இருப்பாங்க, ஆபீஸ்ல வேலை செய்வாங்க, 100க்கு 100 உண்மையா இருப்பாங்க. பொய் பேச மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, லேட்டா போக மாட்டாங்க, கரெக்டா போவாங்க, அடுத்த வீட்டு சொத்தை ஏமாத்த மாட்டாங்க. அவங்களதான் யாராவது ஏமாத்தி இருப்பாங்க. என் வாழ்க்கையில நான்லாம் ஏமாந்துருக்கப்பா. ஏமாந்துட்டு உட்காந்து புலம்பிட்டு இருப்பேன், ஐயோ ஏமாந்துட்டனும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பேன். இப்படி சில குடும்பத்துல கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம். அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவார். ஒரு மனுஷன்ல நம்மளை உருவாக்குன தேவன் நிரப்புவார். அதுக்கு நம்ம என்ன திரும்ப செய்யணும்? அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருங்க, உண்மையா இருங்க, ஆசிரியப்பார். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருப்பாங்க, பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா வாயை திறந்தா ஒன்லி அநியாயம் மட்டும்தான் வரும். வாயை திறந்தா ஒன்லி பொய் மட்டும்தான் வரும். வாயை திறந்தா ஒன்லி டபுள், ட்ரிபிள், அப்புறம் வேற வேறதான் வரும். வாயை திறந்தாலே வீண் வார்த்தை, மாயமான வார்த்தை, இச்சகமான வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, தீட்டான வார்த்தை, பாவமான வார்த்தை. அப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ள அதுவே பிரச்சனையா மாறி. அவருடைய சமூகத்துல அதிக அளவில் காத்திருக்கிறது மட்டும் கிடையாது, நீதியின் வழியில நடக்கணும். அது ஒரு முக்கியமான வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நான் காலையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, வேலைக்காக பார்த்தா அங்க லஞ்சம் போயிருக்கும். அதையே நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்துல நல்ல வேலை வேணும்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பிரைவேட் கம்பெனியா இருக்கலாம், ஒரு வெளிநாட்டுக்கு போற வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக. சில குடும்பத்துல படிக்கிறது கூட எதுக்குனாலும் சரி, யாருக்குனாலும் சரி, ஒரு இடம் வாங்கணுமா அதுக்கும் லஞ்சம் தான். இப்படி நிறைய காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதெல்லாம் அநீதியான காரியம் சொல்லி நம்ம தான் பார்க்கணும். அநீதியான காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா வளர்ச்சியே இருக்காது, வறுமைதான் இருக்கும். அதையே கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய குடும்பத்துல நீதியில நடக்கிறதெல்லாம் கிடையாது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற கிடையாது, ஜெபிக்கிற கிடையாது, துதிக்கிற கிடையாது, அவருடைய சமூகத்துல காத்திர கிடையாது. வாயை திறந்த ஒன்லி பொய் 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 பொய். மனைவி தெரியாம, புருஷனை தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம, பிள்ளை எல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம செல்போன் காதல வச்சாச்சுன்னா போதும். யார்கிட்ட பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, எல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. மனுஷனை நம்பி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி புலம்பி 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 அழுறாங்க. நைட்டான கண்ணீர் வாழ்க்கை. காரணம் என்ன? அநீதியான வாழ்க்கையில நடக்கும்போது கண்ணீர் வாழ்க்கையா மாறிடும். இயேசுவை சிநேகிக்கிறது மாத்திரம் பெருசு கிடையாது, அவருடைய வழியில நடக்கணும், நீதியான வழியில நடக்கணும், நியாய பாதைகளுக்குள்ளும் நான் நடத்துவேன் அப்படிங்கிறது. அந்த பாதையில நம்ம நடக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அதிகால வேளையில கர்த்தரை தேடியவர்கள் கண்டடைவார்கள். நான் உங்களை சிநேகிக்கிறேன் அப்படிங்கிறது, என் வருமானம் நல்லது அப்படிங்கிறது, என் பலன் அழகா சொல்லிட்டாரு, என் பலன் அப்படின்றாரு. என் பலன் நல்லது, என் வருமானம் நல்லது. யாரெல்லாம் என்னை சிநேகிக்கிறாங்களோ உண்மையான பொருளை சுதந்திரிக்கும்படி அவங்களுடைய களஞ்சிகளை நான் நிரப்புவேன் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, நீதியின் வழியில் நடத்துவாராம், நியாயமான பாதையில நடத்துவார். இயேசு உங்க கூட வந்தால் அது நியாயமான பாதைகளை கொண்டு போவார். ஆனா அநியாயமான பாதைகளை போகும்போது அது மரண வழியில கொண்டு போய் விட்டுரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் காலை வேளையில செய்தி கேட்கும்போது 2 பக்கம் பேச வேண்டியது. நிறைய குடும்பத்துல அநியாயமான வழியை செலக்ட் பண்ணிடுவாங்க. அது லஞ்சமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏமாத்துற காரியமா இருக்கலாம், திருடுற காரியமா இருக்கலாம், அடுத்த வீட்டு சொத்தா இருக்கலாம். யாதொன்றையும் மிச்சையாது இருப்பாயின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு.
அப்புறம் பிசாசு எப்படி உள்ள வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் எங்களோட நீங்க பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை நீதியின் பாதைகளுக்குள்ள நடத்துங்கப்பா. நீதியின் வழியில நடத்துங்கப்பா. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உங்களுடைய சமூகத்துல தாழ்த்திரும் தாழ்த்திரும் தாழ்த்திரும். அதிகால வேளையிலே எங்க 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொல்லி ராஜா, அதிகால வேளையில இணைந்திருக்காங்கப்பா. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொல்லி ராஜா, எங்களுக்கு இயேசு வேணும்ப்பா. எங்க வாழ்க்கை முழுவதும் இயேசு கூட இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையில இயேசு கூட இருக்கணும். எங்க வாழ்க்கையில இயேசு கூட இருக்கணும். நிறைய குடும்பத்திலே இயேசு இல்லாமல் ஒரு தவறான வழி, இயேசு இல்லாமல் ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்கப்பா. இயேசு இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிடுறாங்கப்பா. இயேசு இல்லாமல் அவங்களுடைய பழைய சுபாவம், பழைய பாவ வாழ்க்கையில போயிருந்தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில இயேசு 24 மணி நேரம் எங்க கூட இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கையில 24 மணி நேரம் கூட இருக்கணும்ப்பா. எங்க கூட நீங்க 24 மணி நேரம் எங்க கூட இருக்கணும்ப்பா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் என்று சொன்னீங்க. எங்க கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்கணும். எங்க கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்கணும். எங்க கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்கணும். எங்க கூட இருப்பீங்களாப்பா? எங்க கூட இருப்பீங்களாப்பா? எங்க கூட இருப்பீங்களாப்பா? எங்க கூட இருப்பீங்களாப்பா? எங்க கூட 24 மணி நேரம் கூட இருப்பீங்களா? யாரெல்லாம் ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளோட 24 மணி நேரம் கூட இருப்பீங்களாப்பா? எங்களுக்கு நல்ல வழி எது, கெட்ட வழி எதுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குதுப்பா. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்கப்பா. நீங்க எங்க கூட 24 மணி நேரம் இருந்தாதான்ப்பா நாங்க நீதியின் பாதைகளுக்குள்ள நடக்க முடியும், நீதியின் வழியில நடக்க முடியும். எங்க கூட நீங்க இருப்பீங்களாப்பா? எங்க கூட நீங்க இருப்பீங்களாப்பா? எங்க கூட நீங்க இருப்பீங்களா? யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகள் திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. அவனுடைய களஞ்சியம் எல்லாம் நிரம்பி ஒழிட்டும். அவனுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி ஒழிட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவைகளெல்லாம் தந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிறாங்க. பரிசுத்தம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, புது அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் புது எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணப்படட்டும். அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தவளை நிரப்புங்க. பரிசுத்தன் வரங்களை தாங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளை தாங்க, ஆவிக்குரிய 9 வரங்களை தாங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்ப்பா. 100 மடங்கு ஆசீர்வாதம்ப்பா, 1000 மடங்கு ஆசீர்வாதம்ப்பா, பள்ளிகை பெருகணும்ப்பா, திருப்தியான ஆசீர்வாதம்ப்பா. அப்பா அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி ஒழிட்டும். விசேஷமாக அப்பா அந்த வருஷத்திலே உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தகப்பன் எழுதப்படுதுப்பா. விசுவாசத்தில் நாங்க வளரணும்ப்பா. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷனை நம்பி இங்கும் அங்கும் பெயரக்கூடாதுப்பா. உங்க பிள்ளைகளை வேலை அடைத்து பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. எங்களோட சிந்தனை கிறிஸ்துவுக்குள்ளே அப்பா கிறிஸ்து சிந்தனையா இருக்கட்டும் ராஜா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியின் உழவருக்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத கிரியில அழிக்கப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் மட்டும்தான் வாசம் பண்ணணும். தேவையில்லா எண்ணங்களோ தேவையில்ல சிந்தனைகளோ எதுவும் வரக்கூடாதுப்பா. அதிகாலையிலே தாழ்த்துறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. நிறைய குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு இதயத்துல நிறைய வேதனைகள், நிறைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மாத்திருங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன காரியத்துல அடிமையில இருக்காங்களோ அந்த அடிமையில இருந்து வெளியில வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையிலே
எந்தெந்த காரியத்துல வேதனை இருக்கோ, துக்கம் இருக்கோ, அவமானம் இருக்கோ, நிந்தை இருக்கோ, கடன் இருக்கோ, சாபத்துல இருக்கவங்களோ, பாவத்துல இருக்கவங்களோ, அடிமையில இருக்கவங்களோ, மீறுதல் பாவத்துல துன்மார்க்கமான எந்தெந்த பாவ அடிமையில இருக்கிறாங்களோ அந்த எல்லா காரியத்திலும் வெளியில வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா காரியத்திலும் வெளியில வர உதவி செய்யுங்க. எங்களுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிறுபிள்ளர் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. லிமோ ஷந்தா டாராபா கபுதி வைக்கிறதுனா சிறுபிள்ளர் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தரனை ஆசீர்வதின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தணிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி மாசம் டெலிவரி பண்ணுவாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு நார்மல் டெலிவரி ஆகட்டும். பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற கணவன், ஏற்ற மனவாட்டி, ஏற்ற அப்பா ஒரு விசேஷமா மகளை தாங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. பழுகி பெருகட்டும். கால வேளையிலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத வாழ்க்கை எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருக்கப்பா. சந்தோஷமா சமாதானமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ரிமோ சாந்தா டாராபா கபுதி பேக்கியதுனா லிதுனா ஷதன மர கபுதி பேக்கியதுனா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவனுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. தேவனர்களே அப்ப மினிஸ்டர்மா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமா வெளியில போறாங்களோ சகல குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்துல அப்பா வண்டி ஓட்டுறாங்கப்பா, பஸ் ஓட்டுறாங்க, காரு, சில குடும்பத்துல ட்ரெயின்ல, பிளைட்ல, எந்தெந்த குடும்பத்துல வெளியில போட்டு போறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு தரணும். கால வேளையில வேலைக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, ஆபீஸ் போறாங்க, யாரெல்லாம் அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்கறாங்க எல்லா குடும்பத்துக்கும், ஐடி வேலை பார்க்கறாங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்க நாம மட்டுமே விடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திடும்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அபரிதமாக ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. அவனோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கிறாச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. நல்லா படிச்சு எக்ஸாம் எழுது தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்புறாஜா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கரத்துல அனுப்பிடும். விசேஷமா டீச்சர் அப்பா உங்களுடைய கரத்துல அனுப்பிடும் ராஜா. அந்த குடும்பத்தோட எல்லா தேவைகளும் சந்திக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். தேவையில்லாம செல்போனோ, தேவையில்லாம வீடியோவோ, தேவையில்லாம வெப்சைட்டோ, தேவையில்லாம கேமோ எதுலையும் போய் பிள்ளைகள் அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அனுப்பிடும். தேவனர்களே அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அனுப்பிடும். உங்க மகனை உங்களுடைய கரத்தில் அனுப்பிடும். எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசிரிங்க. இந்த நாளிலும் விசேஷமாக ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்துல தொட்டு சுகமாக்குங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கி தர என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்க நாம மட்டுமே விடட்டும். யாரெல்லாம் தாழ்த்தணும் அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நீங்க வாழணும். உங்க வாழ்க்கையிலே கர்த்தருக்கு மட்டும்தான் இடம். வேற எந்த ஒரு தேவையில்லாம எந்த ஒரு பாவ அடிவில போய் நாங்க சிக்கிக் கொள்ளக்கூடாது. கடன் குடும்பத்தை அப்பாவுடைய கரத்துல போயிடும். நிறைய குடும்பத்துல கடன், லட்சக்கணக்கு கடன், கோடி கணக்கு கடன் இருக்கு. கடன் நிமித்தமா தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், சில நேரத்துல பொய் சொல்றாங்க, ஒளிஞ்சுக்கிறாங்க. சில குடும்பத்துல வீட்டுல இருக்க முடியல, வியாபாரம் பார்க்க முடியல. நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க. அதன் மூலியமா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.
ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர் இடத்துல இருக்காங்க. உங்க பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல வேலை செய்யறாங்களோ, சில குடும்பத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க வெளிநாட்டுல, சில குடும்பத்துல வெளிநாட்டுல வேற இடத்துல இருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகள் சகலமான பாதுகாப்பு தான் விசாக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறதுக்கு ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. உயர் பதவிக்கு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எல்லா குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தரே பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறை சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. தினமும் ஒரு நிமிடமா எனக்கு ஜெபிங்க. நைட் நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கணும். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.